இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு தென்காசில இருக்கிற ஒரு ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச குற்றாலத்துல அங்க இருக்கிற மக்களும் பக்கத்து ஊர்ல இருக்கிற மக்களும் வந்து ஜாலியா குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து மீடியமா தான் இருந்திருக்கு. ஆனா திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு அங்க பேரியர் வச்சிருப்பாங்க. அதாவது எல்லா ஃபால்ஸ்லயுமே பேரியர் இருக்கும் சேஃபுக்கு. அதை தாண்டி அந்த வாட்டர் ஃபால்ஸோட நீர் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட சடனா ஒரு ஃபிளட்டே அங்க வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது வெஸ்டர்ன் கேட் சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து தொடர்ந்து 2 நாளா மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கு. சோ மழையில மழை பெஞ்சா என்ன ஆகும்? அது அருவியா கொட்டி ஆறா வரும். சோ அப்படிதான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ குற்றாலத்தில் அங்கே குளிச்சுட்டு இருந்த மக்கள் சடனாக வாட்டர் ஃப்ளோ அதிகமானோடனே, அதாவது வாட்டர் கரண்ட் அதிகமானதுக்கு அப்புறம் ஓடி இருக்காங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு. அங்கேருந்து அவங்க பசங்க, அவங்க கூட வந்த அக்கா தங்கச்சி, அவங்க கூட வந்த அண்ணன் தம்பி, அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு, இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஓடி இருக்காங்க. அங்கே இருக்கிற பேரியரு, அதுக்கப்புறம் அந்த வேலை இருக்கிற கம்பி, இதெல்லாம் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி நின்றுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது. திடீர்னு அந்த அளவுக்கு வெள்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்கிற ரோட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. அங்கே வந்து வெள்ளம் அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மக்கள் சடனாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டுட்டு, அவங்க கூட வந்தவங்களை கூப்பிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் அதே குற்றால அருவிக்கு திருநெல்வேலியை சேர்ந்த 17 வயசு பையன், அவன் பேர் அஸ்வின், அவங்க அம்மா கூடயும் அவங்க அக்கா கூடயும் இதே குற்றாலத்துக்கு குளிக்க வந்திருக்கான். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் அப்போ இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது அந்த பையன் அங்கேருந்து தப்பிக்கும் போது பாறையில் ஸ்லிப் ஆகி வலிக்கி அந்த வாட்டர் ஃப்ளோவில், அதாவது அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டே போயிருக்கான். இதை பார்த்த அங்க இருக்கிற மக்கள் வந்து அப்படி கத்துறாங்க, அப்படியே மிரண்டு போறாங்க. அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வாட்டர் கரண்ட் வந்து அவ்வளோ அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் வந்து இந்த பையனை ரெக்கவர் பண்றதுக்காக 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் பார்த்துருக்காங்க. அங்க ஒரு பாறையில இந்த பையன் இறந்து போய் இருந்திருக்கான். இதை கேட்ட அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க, அப்படியே கதறாங்க. ஏன்னா இந்த பையன், அவங்க அம்மா, அக்கா எல்லாம் ஒன்னாதான் வந்திருந்தாங்க. இதை கேட்ட அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க. ஐயோயோ விட்டுட்டேனே, வீட்டில் போய் என்ன சொல்றது அப்படி சொல்லி அழுதுட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் தென்காசியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு முக்கியமான ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கு. சும்மா ஜாலியாக இந்த வெயிலுக்கு குளிக்கலான்னு போன ஒரு பையனுக்கு இப்படி நடந்திருக்கிறது நினைச்சா ரொம்பவே கவலையாக இருக்கு. ஆனால் இதை பற்றி ஃபர்தராக அங்கே தென்காசியில் இருக்கிற கலெக்டர் கமல் கிஷோர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதாவது அறிவிச்சிட்டோம், இங்கே வந்து மழை பெஞ்சு வாட்டர் ஃபால்ஸோட ஃப்ளோ அதிகமாக போகுது, அதாவது ஃப்ளட் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம், மக்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதே மாரி இந்த மக்கள் எப்படி குற்றாலத்துக்கு வந்தாங்க எனக்கு தெரியல. ஏன்னா குற்றாலத்தில் பழைய ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபால்ஸுக்கு தான் இவங்களாம் குளிக்க வந்திருக்காங்க. அப்போ தான் இதுமாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே வந்து போலீஸ் எல்லாம் போட்டு இன்னுமே ஸ்ட்ராங்காக இவங்களாம் அலோவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி மே மாதத்தில் இந்த லீவ் டைமில் பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு, ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு, இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி கொடைக்கானலோ இல்லை வந்து ஊட்டிக்கோ இல்லை இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸுக்கோ போகணுன்னு ஆசை இருக்கும். அங்கே என்ஜாய் பண்ணுற நேரத்தில் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பல இடத்துல இந்த ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, கொடைக்கானல், ஊட்டி, அதுக்கப்புறம் தென்காசி, இதிலலாம் ஹெவி ரெயின் பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊட்டியோட கலெக்டர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, இங்கே வந்து 4-5 நாளைக்கு ஹெவி ரெயின் பெய்ய வாய்ப்பு இருக்குது, ஸோ யாரும் ஊட்டி பக்கம் வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த NDRF இருக்குல்ல, நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், அதாவது இந்த பேரிடர்னு சொல்லுவாங்களே, இந்த ஃப்ளட்டு இல்லை நேச்சுரல் மூலமாக வர அந்த பாதிப்பு, அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி கண்டிஷனை சரி பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி 3500 இந்த NDRF மெம்பர்ஸை அங்கே ஊட்டியில் நிறுத்தி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ ஊட்டிக்கோ, கொடைக்கானலுக்கோ, தென்காசிக்கோ யாராச்சும் வரதா இருந்தால் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இது மாதிரி நல்லா வெயில் அடிக்குது பயங்கரமாக, அதாவது மே மாதம்னாலே வெயில் தான், நல்லா வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வருது சும்மா வராமல் அது தொடர்ந்து பெய்யுது. அதாவது முந்தானத்தில் மழை பெய்யும் போது இது வெயில் காலம் கிடையாது, இது மழை காலம்னே நினச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகி சடனாக அந்த கோல்டு ஃபீல், அதாவது மழை காலத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரியே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி மழை பெய்யுமான்னு கேட்டால் பெய்யும், ஆனால் பேசிக்காக அது வந்து கம்மி டியூரேஷன், அதாவது மழை உடனே நின்றும். ஆனால் இந்த அளவுக்கு பெய்யுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா அது மாதிரி வெயிலாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, மழையாக இருந்தாலும் கண்டினியூவாக பெய்யுது. அப்படி பார்த்தாலும் நீர் பற்றாக்குறை வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 150 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீர் பற்றாக்குறைக்கு 22 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது இந்த சம்மரில். ஸோ அவங்களுக்குலாம் வாட்டர் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இந்த சேஞ்சஸ்? நல்லா வெயில் அடிக்குது, ஏன்னா இந்த சம்மர் பயங்கரமாக கொளுத்தி எடுத்துச்சு, இன்னொரு பக்கம் மழையும் பெய்யுது. இது எதனாலனா
ஆப்வியஸாக குளோபல் வார்மிங்னால தான். குளோபல் வார்மிங் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படி சொல்கிறத விட குளோபல் வார்மிங் வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ குளோபல் வார்மிங் எதனால நடக்குதுன்னா, எர்த்தோட அட்மாஸ்பியரில் அந்த டெம்பரேச்சர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக இந்த குளோபல் வார்மிங் நடக்குது. இது மெயினாக எதனாலனா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல் இருக்குல்ல, அது அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆக ஸ்லோவாக அந்த டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகி குளோபல் வார்மிங்க்கு ஒரு வழியை தேடி தருது. நம்ம யூஸ் பண்ணுற இந்த டீசலில் இல்லை பெட்ரோலில் ஓடுற வெஹிக்கல்ஸ், அது காராக இருக்கலாம் இல்லை 2 வீலராக இருக்கலாம், அதுலேருந்து வர கேஸ்னால குளோபல் வார்மிங் நடக்குது. இல்லை இந்த கோலை எடுக்கிறதுனால அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை உருவாக்குறதுனால குளோபல் வார்மிங் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கெமிக்கல்ஸை உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக், இந்த பொல்யூஷன் கூட மேஜர் ரீசனாக இருக்குது குளோபல் வார்மிங்க்கு. மரங்களை வெட்டுறதை கூட மேஜர் ரீசனாக இருக்குது இந்த குளோபல் வார்மிங்க்கு. ஸோ இது மாதிரி பூமியில் ஹீட் அதிகமாக இந்த வார்ம் ஏர்லாம் நல்ல மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணி இது மாதிரி மழையாக பெய்யுது அடிக்கடி. ஸோ போன ஒரு வீடியோவில், அதாவது கோல்ட் ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும், எந்த ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் அது நேச்சருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத். இதில் வாட்டரும் அடங்கும். இதெல்லாம் தான் மனுஷனை வந்து வாழ வைக்குது. இதெல்லாம் நேச்சர் தந்த ரிவார்ட்ஸ். இதுக்கு அப்புறம் தான், அதாவது செகண்டரி தான் டெக்னாலஜி வந்து நம்மளோட வேலையை ஈஸியாக்குது தவிர நம்மளை வந்து வாழ வைக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அட்மாஸ்பியரை பொல்யூஷன் ஆக்காமல் நேச்சருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம பார்த்துப்போம். ஸோ இருக்கிற ஒரே ஒரு பூமியை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பத்திரமா நம்ம விட்டுட்டு போகணும். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.